நீதி நூல்களை படிக்கும் ஆர்வத்தை பிள்ளைகளிடம் பெற்றோர்கள் தூண்ட வேண்டும் என சௌமியா அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள வாணி மகால் சிற்றரங்கில் கலைமாமணி பார்வதி பாலசுப்ரமணியன் எழுதிய சின்ன சின்ன நீதி கதைகள் என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. மக்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கதைகளின் தொகுப்பான இந்த நூலை பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி வெளியிட விஜிபி குழுமத்தின் தலைவர் விஜி சந்தோஷம் பெற்றுக் கொண்டார். இதில் கவிதை உறவு ஆசிரியர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன், கலைமாமணி சீர்காழி சிவச்சிதம்பரம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் சிறப்புரையாற்றிய முனைவர் சௌமியா அன்புமணி, தண்ணீருக்காக போர் வரும் என கதைகளில் சொல்வது உண்மை என்றும், மூன்றாவது உலகப் போர் நீருக்காக வரும் என்பதே ஆய்வாளர்களின் கருத்து என்றும் கூறினார். முன்பெல்லாம் படிக்கும் ஆர்வம் அதிகம் இருந்தது என்ற அவர், தொடர்வண்டி பயணங்களின் போது நீதி கதைகள், அம்புலி மாமா போன்ற கதை புத்தகங்கள் படிக்கும் பழக்கம் இருந்தது என்றார். ஆனால் இப்போது குழந்தைகளிடம் படிக்கும் ஆர்வம் குறைந்துவிட்டது என்றும், நீதி நூல்களை படிக்கும் ஆர்வத்தை பெற்றோர்கள் தூண்ட வேண்டும் என்றும் அவர் கூறினார். ரயில் பயணம் அல்லது ஏதாவது ஒரு ஊருக்கு போகணுன்னா வழியில் முதல்ல நிறுத்தி சந்த மாமா அம்புலி மாமான்னு வாங்கி கொடுப்பாங்க. அம்புலி மாமானா தமிழில் வரும், சந்த மாமானா ஆங்கிலத்தில் வரும். அது படக்கதைகளாக இருக்கும், இல்லைனா கதைகளாக இருக்கும், வாங்கி கொடுப்பாங்க. அதை தான் படிச்சுப்போம், வேறு வழி கிடையாது. இப்போ எல்லாருக்கும் மொபைல் கொடுத்துட்றோம், அது கிடையாது. அப்போது இப்போல்லாம் ஃபோனில் பார்க்க முடியாது. எல்லோரும் குழந்தைங்கள்லாம் புக்கு தான் படிப்போம். இல்லைனா ஏதாவது சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க பாருங்கள், ஏதாவது ஒற்றைகளெல்லாம் வாங்கினா பேப்பர் கொடுப்பாங்க. பேப்பரில் தான் அப்போல்லாம் மடித்து கொடுப்பாங்க. இப்போ மாதிரி பிளாஸ்டிக் கவர் வராது. அந்த பேப்பரில் ஏதாவது துணுக்கு இருக்கும், அதை கூட விட மாட்டோம். ஏன்னா அந்த துணுக்கை படிப்போம், அதெல்லாம் படிப்போம். அந்த அளவுக்கு படிக்கும் ஆர்வம் நிறைய இருந்தது. இன்றைக்கி அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரே ஒரு விஷயம், நோ அப்படின்ற வார்த்தையை நாம் பிள்ளைகளிடம் பயன்படுத்த வேண்டும். அதே போல் அவங்களும் நோ சொல்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கணும். எனக்கு பிடிக்கலைன்னா அவங்க நோ சொல்லணும். எளிமையாக எல்லாருக்கும் புரியும்படி குழந்தைங்களுக்கும் கொண்டு சேர்க்கின்ற இந்த சின்ன சின்ன கதைகள். தெனாலிராமன் எப்படி ஒரு பிரச்சனையை சமாளித்தார் அப்படின்னு நமக்கு தெரியணும். இன்றைக்கி என்னன்னா, பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியவே இல்லை. சண்டை போட தான் முதல்ல தெரியும். போய் சண்டை எத்துக்கெடுத்தாலும் சண்டை, மரியாதையும் தெரியவில்லை. அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இந்த புத்தகத்தில் எளிய நீதி கதைகளாக குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது குழந்தைங்களுக்கு மட்டுமல்ல, நமக்குமான நீதி கதைகள் தான் நான் நினைக்கிறேன். இந்த நூலில் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் நீதி கதைகளாக நூலாசிரியர் கொடுத்துள்ளார் என்றும் அவர் கூறினார். வீட்டில் உள்ள ஆண் குழந்தைகளிடம் பெண் குழந்தைகளை தெய்வமாக மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும், அதுவே வெளி உலகிலும் தொடரும் என்ற அவர், அதற்கு நீதி கதைகளை கட்டாயம் படிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.